ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன கேம் பிளே பார்க்க போகிறோன்னா சொட்டை ஒன். யாரை சொல்கிறோன்னு உங்களுக்கே தெரியுது. கிராணியாக தான் நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம். ஓகே, வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, நாங்களும் சந்தோஷமாக இருப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இல்லாதனால டிஃபிகல்ட்டிலேருந்து ஈஸி வச்சுக்கலாம். ஓகே, மீடியமில் வச்சுக்கலாம். ஓகே, தொணன்னு பேசாமல் கேம் பிளேக்குள்ளே போகலாமா? ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு கைஸ். இந்த கேமில் 5 லைஃப் தான் தருவாங்க. அதுக்குள்ளே நம்ம தப்பிக்கலான்னு வைங்க, மர்கையா பண்ணி விட்ருவாங்க இந்த கிராணி 1ல். ஓகே, என்ன இந்த ரூம் இப்படி இருக்குது? என்னமோ ஒட்டி இருக்கு செவுத்துலலாம். ஓகே, இந்த ட்ராவில் செக் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. என்னது லீவ் திஸ் ஹவுஸா? அதை தானடா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், விடவே மாட்டேங்கிறீங்க வெளியே. சரி, நம்ம வெளியே போகலாம். கைஸ், அங்கே பாருங்க சொட்ட மாமா. மாமாவா? இல்லை மாமா கிடையாது கைஸ், அது ஆன்ட்டி. பேட்ரி இருந்துச்சு, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். கார் எஸ்கேப் பண்ணிடுவோம், ஃபஸ்ட்டாக தானே கிடச்சிச்சு, அதனால் நம்ம. கைஸ், ஷார்ட் கன்னோட பாட்டு. ஓகே, இங்கே வந்து டெடியும் வீல் கிராங்கும் இருக்குது. ஓகே, இதெல்லாம் தேவைப்பட பொருள் தான். ஓகே, இங்கே கிராணி சொட்ட வரலையா இன்னும்? ஓகே, இந்த ஜம்ப் என்ன இருக்கும்? ஸ்பார்க்கு செம கைஸ். இது வந்து 2 கிடச்சிருச்சு காருக்கு. இந்த கேப்பை பயன்படுத்தி நம்ம கீழே போயிடலாம். இங்கே ஒரு ரூம் இருக்குது கைஸ், இதை மறைச்சி வச்சுருப்பாங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்கும். இங்கே ஏதாவது இருக்குது. காக்கா இங்கே தான் இருக்கும் கைஸ். இதுக்கிட்ட ரிமோட் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த சீவேஜுக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு லிஃப்ட் இருக்கும் கைஸ். அதில் வந்து மேலே போனோன்னா 2 டப்பா இருக்கும். அதில் வந்து 1, 2ன்னு இருக்கும் ஆப்ஷனில். அதில் இப்போ 1 தான் பார்த்தோம், அதனால் 1 கொடுக்கணும். அப்போ 2வதுல என்ன இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம். அதில் பாம் தான் இருக்கும், வெடிகுண்டு முருகேசா மாதிரி வெடிகுண்டு போடுவாங்க. திறந்தோன்னா நம்ம வெடிச்சு மர்கையா. ஓகே, தொணன்னு பேசாமல் எதாவது இருக்கான்னு செக் பண்ணுவோம் கைஸ். இங்கே போய் பார்ப்போம். கேஸ் ஒலியன் அங்கே இருந்துச்சு, பார்த்தீங்களா? சரி, இப்போ போயிருப்போம். செவுத்தில் எல்லாமே ஒட்டி இருக்குது எல்லா இடத்துலையும். மண் இல்லாதான். இது வந்து கொல்லை பக்கம்னு நினைக்கிறேன். ஆமாம், கொல்லை பக்கம்தான். ஆமாம் கைஸ், இந்த கேமில் வந்து சொட்டையும் மொட்டையும் வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இதுக்கு பதிலாக இவங்களை கொடுத்துட்டாங்க, ஏஞ்சலினா. இந்த கதவு திறக்கிற சவுண்டு கேட்டால் நம்ம உள்ளே போயிடணும் கைஸ். இல்லைன்னு வைங்க, நம்மளை கிராணி அடிச்சிடும். ஓகே, சவுண்டு இன்னும் கேட்கல. ஓகே, போகலாம். இப்போ கிராணி நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கு கைஸ். அங்கே இன்ஜின் பார்ட் இருந்துச்சு, அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ கீழே போயிட்டு காரு இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். இங்கே செம கைஸ், சொட்டை மண்டலே அடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் கன்னை தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே ஏதாவது ஒன்றும் இல்லை, இங்கே தட்டி விடுவோம் கைஸ். அப்போ கிராணி வரும், அப்படியே டைவர்ட் பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம். வந்துருச்சு. என்ன டக்குன்னு வருது, சொட்டைக்கு ரொம்ப காது கேட்குது. ஏய், என்ன இப்போ அறிவை யூஸ் பண்ணுற? அடடா, ஏய் பார்த்து போடாடே, கிராணி உஷாராயிடுச்சு. எல்லாம் இந்த மாதிரி பண்ணுறனால உஷாராயிடுச்சு கைஸ். பாருங்க கைஸ், நில்றான்னு சொல்லுது. அடிச்சிருச்சுன்னு வைங்க, நில்றாதான் 7.5 தான். இது ஒரு புக்கு, அது அந்த ஏஜென்டி நாட்டை வைக்கணும். எங்கள் அம்மா எதுவும் பண்ணாதடா, ராதாஸ் கேமிங். சொன்னோன்னே வந்துச்சுப்பா. எங்கள் அம்மாவை எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுது கைஸ். உங்கள் அம்மாவை தான் நீ ஸ்பைடராக்கி கீழே சீவேஜில் விட்டுருக்கீங்க. இதை இங்கே போட்டுக்கலாம். இங்கே தான் கைஸ் இந்த அவங்க அம்மாவை அடைச்சி வச்சுருக்கு. இங்கே தான் இருக்கா? சூப்பர், கட்டிங் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. எங்கே கிராணி வருது கைஸ். சொட்டை வா சொட்டை வந்துடுச்சு, மேலே போய்க்கலாம். இங்கே தான் கைஸ் இந்த பிளாங்கை வச்சு
கட்டிங் பேஸை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே என்ன இருக்குது தெரிய மாட்டேங்குது. ஓகே, அப்புறமா செக் பண்ணிக்கலாம். இப்போ கிராணி சொட்டை வேறு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை பயன்படுத்தி கீழே குச்சிருவோம். என்னடா மேலே போடலான்னு பார்த்தா கீழே விழுந்துருச்சு. ஓகே, பார்த்துக்கலாம். இன்ஜின் பார்ட் இங்கே தான் இருக்குது. கீழே எடுத்துகிட்டு போயிடுவோம் கைஸ். அப்புறம் ஈஸியாக இருந்துருவோம்ல. அது கார்கி வேணும், வண்டிக்கு ஏதோ இருக்க. கீழே போட்டு வர வச்சுருவோம் கைஸ். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதாவது அந்த ரெட் கலரில் இருக்க மார்க்கெல்லாம் அந்த இடத்துல வந்து ஃப்ரெஞ்சை யூஸ் பண்ணி டைட் பண்ணும் கைஸ். A few moments later. இப்போ என்னடா இவ்வளோ நேரம் பண்ணுது? சொட்டை சொட்டை இதை திறந்து விட்ருவோம். ஏதாவது யூஸ் ஆகும். காரை பாருங்கள் கலீஜாக வச்சுருக்கு. ரொம்ப மோசம். கார்லாம் என்கிட்ட கிடச்சிச்சின்னா நல்லா பத்திரமா பார்த்துப்பேன். என்ன கைஸ் இப்படி பண்ணுது? கிளவி எங்கே இருக்க? கிளவி டே வந்துடா போகுது. வந்துச்சுன்னு வை, அவ்வளோதான். ஓகே, இன்சைடு ஓடிடுவோம். நம்ம சைடு ஓடிட்டு அது தட்டி விடுவோம். வரும்ல இப்போயாவது காது கேட்குமா? ஆனால் காது ஷார்ப்பு தான் கைஸ். ஆனால் இப்போ நம்ம வேணுங்கிறப்போ வராது, வேணாங்கப்போ எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும். கிராணிக்கிட்ட அடியாக வாங்கிடக்கூடாது. அது மிகப்பெரிய அசிங்கம், அவமானம், சங்கட்டம் எல்லாம் சேர்ந்தது தான் கிராணி. இந்த வருது சொட்டை. உங்கள் அம்மா உன் கையில் லத்தியை கொடுத்துட்டாங்க. நம்ம சைடு வருது. பார்த்துருச்சடா, தெரிச்சிட வேண்டியதான். வா 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 வா, டைவர்ட் பண்ணி விட்ருவோம் கைஸ். மேலே போய்க்கலாம்னா அடாடாடா, மேலே போயிடலான்னா மேலே ஒரேடியாலாம் இல்லை, அதான் ஃபஸ்ட் ஃப்ளோர் போய்க்கலாம். இதான் கைஸ் ஸ்பைடர் கீ, சீவேஜ் கீ. சீவேஜில் இவங்க அம்மா போட்டு அடைச்சி வச்சுருக்கல. சொட்டை இங்கேருந்து கன்று கிடச்சிட்டு வைங்களேன், அழகாக சொட்டை அடிக்கலாம். நம்ம இந்த கேப்பை பயன்படுத்தி கீழே குதிச்சிருவோம். ஆனால் இந்த இடத்துல என்ன மிஸ்டேக்னா, கீழே குதிக்கும் போது எந்திரிச்சு குதிக்கிற மாதிரி இல்லை. கீழே விழுந்தோடனே உளுந்து அப்படியே அடிபட்டு எந்திரிக்கிற மாதிரி பண்ணுறான். ஓகே, அந்த சைடு கீழே போட்டதுனால சவுண்டு கேட்டதுனால அந்த சைடு போயிடுச்சு. நம்ம இன்சைடு வந்துட்டோம். இதாங்க சீவேஜ். அது உள்ளே போகலாம். தான் அந்த ஏஞ்சலினா இருக்கும். அது இதோட மோசமான டெரருங்க. இந்த கிராஸ் ஆகுது பாருங்க. வெயிட் பண்ணுவோங்க. A few moments later. வந்துருச்சு அதுக்குள்ளேயும். வா 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 வா, போண்டாவாய். அது வாயை பாருங்களேன். போண்டாவாயோட அம்மான்னு நினைக்கிறேன் கைஸ். போண்டாவாயோட அம்மா இப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வாயில் பிசைஞ்சிக்கிட்டு இருக்கு மாவு. வாய் அப்படியே ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்சைட் போயிடுச்சு. நம்ம எந்த கேப்பை போயிடலாம். ரைட் எடுத்தோன்னா லிஃப்ட்டு. இங்கே மேலே தான் அந்த 2 டப்பா இருக்கும். நம்பர் 1 தான் நம்ம பார்த்தது. அங்கே பாருங்க வருது. அடப்பாவி, லிஃப்ட்டில் போறியா அப்படின்னு வருது கைஸ். 1வது. ஓகே, செம. அதாவது இந்த வெள்ளு இருக்கும்ல கைஸ், கிணறோட ஹேண்டில் கிடச்சிருக்கு. அது கொல்லப்பக்கத்தில் இருக்கும். போகுது. நம்ம ஸ்கேரி டீச்சரில் வர மண்டை மாதிரியா இருக்குது. சரி, போகிற நேரத்தில் நம்ம சைக்கிள் கேப்பில் போயிடலாம். இன்சைட் போயிடுவோம். இதுதாங்க சீவேஜ் எஸ்கேப்பு பண்ணுற இடம். நாங்கள் அடுத்த வீடியோ வந்து சீவேஜ் எஸ்கேப் போடுறோம். சரி, இந்த சைடு வந்தாச்சு. மீட்டு கைஸ், அங்கே மீட்ருக்கு தேவைப்படும். மறுபடியும் வருவோம் சீவேஜுக்கு. வந்துருச்சு. டைவர்ட் பண்ணி விட்ருவோம். அங்கே வழி இருக்குது கைஸ், அந்த சைடு வரும். இதை பார்த்தாலே பயமாக இருக்குடா. வந்துருச்சு. சீக்கிரம் போட போயாச்சு. சைக்கிள் கேப்பில் தப்பிச்சாச்சு கைஸ். இப்போ நம்ம கொல்லை பக்கம் தான் போகணும். இப்போ அங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே, குதிச்சிரும். கீழே போனால் ஸ்பைடர் தொல்லை, மேலே வந்தால் சொட்டை தொல்லை, எல்லாமே தொல்லையாக இருக்கு. எப்படியாவது இந்த நாத்தம் பிடிச்ச வீட்டிலேருந்து தப்பிக்கணும் கைஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிடலாம். வரல.
ஓகே இப்போ என்ன எனக்கு ஒரு ஐடியானா இங்கே வந்து கீழே ட்ராப் பண்ணி பார்ப்போம். இங்கே சவுண்டு கேட்டு இங்கே வரும். இந்த கதவு மூடி அதாவது ஒரு கேஸ் இருக்கும் கைஸ், அதை போட்டோன்னா கிராணி செத்துரும். கண்கொள்ளா காட்சியை பார்க்க எல்லாம் விரும்புகிறீங்களா? இப்போ பாருங்கள். சொட்டை என்ன தவிக்கிறியா உள்ள? பாய் பாய் சொட்டை. என்ன கட்டை ஆட்டிக்கிட்டு இருக்க? ஆய் இன்னும் அங்கிட்டும் இங்கிட்டும் திரும்பி பார்த்துட்டு இருக்கேன் நான். உன் கண்ணு டேய் ஆர்எஃப் கேமர், என்ன நீ சாவடிக்க பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்காதுடா. என்ன கைஸ் நடக்காதுன்னு சொல்லி நான் அதுவே நடந்துருச்சு, செத்து போச்சு. ஓகே கிராணினாலே பொய் சொல்கிறது தானே, பார்த்துக்கலாம். சரி நம்ம இதை பின்னாடி போய் போட்டுக்கலாம். இந்த கிராணி பொய் சொன்னதுனாலே எஸ்கேப் பண்ணுறோம். இந்த வீடு பொய் சொல்கிறதுனால பொய் வீடாக இருக்குது. எனக்கு இந்த வீடே பிடிக்கல கைஸ், எல்லா பக்கமும் நாரி போய் அதாவது கலீஜாக இருக்குது. ஓகே இங்கே போட்டு சுற்றி விட்ருவோம். இங்க என்ன கிடைக்குது? சுத்து 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 சுத்து. என்னடா ஒன்றுமே வந்துருச்சு கை. ஹேமர் கைஸ் செம்ம தேவையான பொருள் தான். அதாவது நாங்கள் வந்து ஒரு இடம் காட்டினோம்ல, அந்த இடத்துல தான் ஹேமர் யூஸ் பண்ணோம். ஓகே உள்ளே போகலாம். போயாச்சு. ஓகே அந்த சைடு தான் கைஸ். இந்த படிக்கட்டு வழியாக தான் இப்போ ஏறி போகலாம். இந்த சைடு தான் கைஸ். இங்கே 3 இருக்குல்ல, அதை உடச்சி விட்டோன்னு வைங்க, உள்ளே ஏதாவது கிடைக்கும். கிராணியை சொட்டையிலே அடிக்கிறதுக்கு ஏதாவது கிடச்சிச்சுன்னு வைங்க, செமையாக இருக்கும். டேய் சொட்டையில் அடிக்க சொல்லும் போது தான்டா ஏதாவது தடுப்பீங்க. கைஸ் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. போட்டு இந்த ரிமோட்டை எடுத்துடுவோம். ரிமோட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்குமா இருக்காதா? வச்சு நல்லா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ரிமோட் வேணான்னு நினைக்கிறேன் கைஸ். சரி இங்கே போய்ட்டுருக்கேன். இங்கே போட்டு காக்கா பறந்துச்சு. ரிமோட் எடுத்துக்கலாம். ரிமோட்டு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் கைஸ், தூக்கி போட்டுருவோம். சரி போகலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சா? தெரில, வந்தாலும் வந்திருக்கோம். ராஸ்கல் அது எப்போ வேணாலும் ரீஸ்பான் ஆகிடும். ஓகே இப்போ மேலே போய்க்கலாம் கைஸ். மேலே வந்து 3 பிளாங்க் அதே மாதிரி அடைச்சி வச்சுருப்பாங்க. அங்கே போய் நம்ம திறந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் திறந்தாச்சு. இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ அன்சைட் போய்க்கலாம். அன்சைட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கட்டிங் பிளேஸ் தேவை, அதனால் கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓடோடோ கிளவி ஃபுல்லாக இருக்கக்கூடாது. 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான்டா இருக்குது. போயிட்டு ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்டு கைஸ். இப்போ இது வேறு நம்மளும் மேலே போகணுமே. ஜஸ்ட் மிஸ்டில் எப்படியாவது தப்பிக்கணும். டைவர்ட் பண்ணி விடுவோம் கைஸ். அப்படியே சுற்றிட்டு நம்ம மேலே போயிடலாம். இங்கே நிற்போம். அப்புறம் அது பாத்திரா போயாச்சு கைஸ். அவ்வளோதான், ஜஸ்ட்டு மிஸ்டர் எஸ்கேப்பு. இப்போ இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம மேலே போயிடலாம். அதுக்குள்ளேயும் வந்துடாது சொட்டை. இது வரணும் கைஸ். அது வா வா வா, இதை கூட்டிகிட்டு போய் டைவர்ட் பண்ணி விட்ருவோம். அங்கேயும் டைவர்ட் பண்ணலாம். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. இப்போ வந்து நான் இந்த சைடு போனேன்னா அது அந்த சைடு கதவு வழியாக வர ட்ரை பண்ணோம். அப்போ நம்ம எப்போ கட்டிங் பிளேஸ் வச்சு கட் பண்ணுறது? சரி இப்போ நம்ம வெளியே போகிறதான் வழி. மறுபடியும் வருவோம். இதை மறுபடியும் டைவர்ட் பண்ணி விட்டு வரும். வருது கைஸ். என்ன அது? மேலே உடஞ்சது எங்கே வந்து விழுந்துருக்கு பாருங்களேன். இந்த ரூம் வழியாக போயிட்டு அந்த ரூம் வழியாக வந்துட்டோன்னு வைங்க, கிராணிக்கு தெரியாது. வரட்டும் கைஸ், இல்லைனா இதே பிரச்சனை ஆகிடுது கைஸ். ஓகே இப்போ இந்த கேப்பை யூஸ் பண்ணி மேலே போயிடலாம். மேலே போய் அதை கட் பண்ணிட்டோன்னா ஏதாச்சும் கிடைக்கும். இப்போ கிளவி பாத்துறதுல சேஃப்கி கைஸ், பார்த்தாலே இது சேஃப்கி கிடச்சிருக்கு. எப்படா டோல் லாக் ஆச்சு? ஸ்க்ரூ கழட்டணுமா இதுக்கு? தள்ளி விட்றா. இந்த சவுண்டு கேட்டு கிராணி வந்துடுவோம். கண்டிப்பாக வரும் கைஸ். நான் வந்துருச்சு பாருங்க கிராணி ஐஸ். ஓகே இப்போ அன்சைட் போயிடலாம். கிராணி இப்போ துரத்திக்கிட்டே வருமே. ஓகே சேஃப்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். யூஸ்ஃபுல்லாக அதான் கொடுங்கடா.
இந்த நாற்ற முடிச்ச ஸ்கூல்லேருந்து ஐயோ ஸ்கூலுன்றேன் கைஸ் ஸ்லெண்ட்ரினாலே இருக்கேன். இந்த வீட்டிலேருந்து தப்பிக்கணும் கைஸ். கார்க்கு யூஸ் செம்ம. இப்போ கீழே போய் இந்த டிக்கியில் திறக்க சொன்னாங்கல்ல, அது திறந்து பார்த்துருவோம் கைஸ். யார் யூஸ்ஃபுல்லாக கொடுங்கடா. மாஸ்டருக்கு எங்களுக்கு எதுக்குடா. இப்போ கிராணி கண்டிப்பாக வரும் கைஸ். இப்போ நம்ம அன்சைட் போயிடலாம். என்னடா காணோம். வந்துருச்சு இந்த சொட்டை கிளவி. இப்போ ஏதாவது பார்க்காம போமா. அப்பாடி இந்த கேப்பை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிடலாம். பார்த்து அவ்வளோதான். இப்போ கிச்சன் ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம் கைஸ். செம ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்கு. இங்கெல்லாம் செக் பண்ணிக்கலாம். கன் பார்ட்டு 3 கன் பார்ட்டும் கிடச்சிருச்சு கைஸ். சொட்டையில் அடிச்சு ஃபன் பண்ணலாம் கைஸ். அம்மா நேரத்துக்கு தான் டே 2 ஆயிருக்கும். நேரத்துக்கு மாமா மர்கையா தான். இப்போ மேலே போயிடலாம். இப்போ மேலே என்ன இருக்கும்னா ஸ்பைடர் தான் இருக்கும். அதுக்கு தான் ஸ்பெஷல் கீன்னு வச்சுருக்காங்க. ஓகே, மேலே அதுக்கு மீட்டு தேவை கைஸ். நம்ம போனோன்னு வைங்க கடிச்சு துப்பிடும். ஓகே, அதுக்காண்டி தான் அந்த சீவேஜில் நம்ம பார்த்தோமே இங்கே தட்டி விட்டுவோம் கைஸ். அப்போ நம்ம சீவேஜுக்கு போயிடலாம். இங்கே தட்டி விட்டோன்னா கிராணி வரும். இப்போ நம்ம கீழே குதிச்சிடலாம். சரி நம்ம போவோம் சீவேஜுக்குள்ளே. இப்போ தான் கைஸ் போகுது. ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டோம். அஞ்சரே போவோம். சுற்றிட்டு போகணும் தான். ஏன்னா அங்கே கேட்டோன்னா சத்தத்துலேயே வரும் கிராணிக்கு நல்லா காது ஷார்ப்புடா. ஆனால் கண்ணு கொஞ்சம் மக்கராயிடுச்சு. தூரத்தில் இருந்தும் பார்க்க முடியல கைஸ். அதால் கிராண்ட்பாக்கு கண்ணு நல்லா இருக்கும், கிராணிக்கு காது. கிராண்ட்பாக்கு கண்ணு தான், கிராணிக்கு காது தான். ஆனால் கிராணிக்கு காது கேட்காது. ஷோ இந்த கிழவி எங்கட இங்கே வந்துச்சு. ஜஸ்ட்டு கைஸ் இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். அதாவது வாயை இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கும் கைஸ். இது மாடு ஆட்டிக்கிட்டே இருக்கும்ல வாயே. கிரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு ஷீட் ஜஸ்ட்டு ஐயோ இந்நேரத்துக்கு அவ்வளோதான். அது வாய்க்குள்ளே போட்டுக்குவோங்க கைஸ். அதான் பயமாக இருக்குது எனக்கு. அதுக்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு. அதுக்கிட்ட மாட்டிடவே கூடாது. வாய்க்குள்ளே போட்டு திணிச்சிடும் அப்படியே. சரி போயிடுச்சு. இப்போ எப்படி போகலாம்? அது அப்படியே திரும்பும்ல. என்னடா அது அப்படி போயிடுச்சு. நம்ம இப்படி போயிடுவோம். ஐடியா இதுதான். இங்கே தான் இருக்குது மீட் எடுத்துருவோம். அங்கே நிற்கிது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி மீட் எடுத்துடலாம். இப்போ பார்த்துருச்சு. அஞ்சைடு சுற்றி வரும். நம்ம இன்சைடு போயிடலாம். போமா போ. என்ன எங்களையா பார்க்குற? என்னடா இன்னும் இப்போ வந்துருச்சு. எந்தடா ஓடுறோடே. மீட்டு கிடச்சிருச்சு. இப்போ மீட்டை பார்த்த உடனே ஏஞ்சலினாக்கும் பசி வந்துருச்சாட்டிருக்கு. செம துரத்துதே. சரி இப்போ சொட்டை இங்கே எங்கே இருக்குமோ. சொட்டை எங்கே இருக்க? உன் காரில் தான் தப்பிக்க போகிறேன் சொட்டை. நல்லா கீழே போட்டுக்கிட்டே இருக்கேன். வரவே மாட்டேங்குது. இப்போ மீட் எடுத்துப்போம். வா சொட்டை. எங்கடா இவ்வளோ நேரம் வர மாட்டேங்குது. A few moments later. தேவையாட்டிருக்கு. ஆமாம் 2 தேவை. வந்துருச்சு கைஸ். சொட்டை சீக்கிரம் வா சொட்டை. அப்போதான் எஸ்கேப் பண்ண முடியும் சொட்டை. வந்துருச்சு. ஓகே இப்போ அப்படியே மேலே போயிடலாம். ஓகே இப்போ அப்படியே மேலே போயிடலாம். சீக்கிரம் ஐயோ பக்கத்தில் இருக்கு கைஸ். அப்படியே ஓடுறோம். ஜஸ்ட்டு நேரத்துக்கு செத்துருப்போம். இந்த ட்ராப்பு போட்டே நம்மளை சாவடிக்குது கைஸ். என்ன கைஸ் இது? ஓகே இப்போ மேலே போயிடலாம். மீட் எடுத்தாச்சுல. ஆமாம் அங்கே போகணும்ல. இப்போ ஸ்பைடர்கிட்ட ஏதோ பிரயோஜனமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ போட்டாச்சு. அப்புறம் ஸ்பைடர் வந்துருச்சு. எத்தனை பெட்டு தான் வளர்க்குது கிராணி? அதாவது சொட்டை எக்கச்சக்கமாக பெட்டு வளருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிருக்கு. நம்ம காருக்கு எஸ்கேப்பு ஆன மாதிரி தான்.
இன்னும் எத்தனை பொருள் வேணும்? இருந்துச்சுன்னா அவ்வளோதானே. பேட்லாக்கி அவ்வளோதான். அவ்வளோதானே. பேட்லாக் ஆமாம் எல்லாமே கிடச்சிருச்சு கைஸ். இது ஸ்பார்க்கு கிடச்சிருச்சு, ஸ்பார்க் ப்ளக்கு, இது பேட்ரி கிடச்சிருச்சு, அப்புறமா இன்ஜின் பாட்டு கிடச்சிச்சு. எல்லாமே கிடச்சிருச்சு கைஸ். ஒன்றே ஒன்று தவிர பேட்லாக்கி. ஓகே கிராணி வந்துருச்சு. அப்படியே கீழே ஊற்றிடுவோம். ஓகே சொட்டை எப்போ பாரு துரத்திக்கிட்டே இருக்குது கைஸ். பார்த்தா ஃபஸ்ட்டு அதை சுட்டு கொள்ளணும். ஆமாம் இதுக்காண்டே கன்னை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணோம். சரி ஃபஸ்ட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம் அந்த இன்ஜின் பாட்டை. இல்லைனா அந்த ரெட் கலர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது கைஸ். ஒரு மாதிரி இருக்குது. புளியா? ஆ சரி நம்ம ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கலாம். அந்த ரூம்லேருந்து புகை வருது கைஸ். ஓ அந்த கிராணி சாப்பிடுச்சு ஆஃப் பண்ண மாட்டிருக்கே. ஓகே இப்போ கீழே போட்டு சொட்டையை கூப்பிட்டுக்கலாம். சொட்டை சீக்கிரம் வா சொட்டை. எத்தனை தடவை போடுறேன். சீக்கிரம் வந்தால் என்னவா? விரைஞ்சி தூக்கி போடுறோம். இப்போ தேவையில்ல. பேட்லாக்கி தான் இப்போ தேடணும். இப்போ கன் பார்ட்டை தயாரிச்சிட்டோன்னு வைங்க. கன் பார்ட்டுன்றேன், அதாவது கன்னை தயாரிச்சிட்டோன்னு வைங்க. கிராணி சொட்டையிலே சுட்டுக்கிட்டு இருக்கலாம். இன்னொன்று கைஸ் கிராணிகிட்ட பிடிக்காத விஷயம் என்னன்னா வாய் திறந்துக்கிட்டே இருக்கும், பல்லே விளக்காதாட்டிருக்கு. ஓகே இப்போ மேலே போய்க்கலாம். இல்லை மேலாம் வேணாம். இப்போ கன் பார்ட் அங்கே இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு போய் ஃபிட் பண்ணணும். சொட்டையிலே அடிப்போம். என்ன இங்கே காணோம். கிராணி அங்கே போட்டுப்போம். மேலே வந்துருச்சு கைஸ். மேலே அந்த டெடிக்கிட்ட இருந்துச்சுல ஒன்று, அதையும் எடுத்துக்கலாம் கைஸ். அப்புறம் ஃபன் பண்ணலாம். கிராணியோட அதான் கிராணி இல்லை சொட்டையில் அடித்து ஃபன் பண்ணலாம். காலியும் பண்ணிடலாம். ஆமாம். அப்புறம் 2.5 நிமிஷத்துக்கு அது தொல்லை இல்லை, அது வரைக்கும் போதும். தட்டி விட்ருவோம் கைஸ். அப்புறம் இன்சைடு வந்துடும். நம்ம இந்த நேரத்தில் பார்த்து அந்த சைடு போய் கன் பார்ட்டை தயாரிச்சிடுவோம். என்ன கன் பார்ட்னே வருது. கன்னையே தயாரிச்சிடுவோம். கன்னை தயாரிச்சிடுவோம் கைஸ். சரி நம்ம போய் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். கிராணி அந்த சைடு வந்துடும், நம்ம இந்த சைடு நம்ம வேலையை பார்த்துக்கலாம். நம்ம வேலைனா கிராணியை க்ளோஸ் பண்ணுற நம்ம வேலை. ஓகே அடுத்த பார்ட்டை நான் வந்து கதவு கிட்டே போட்டிருந்தேன், அதை போய் எடுத்துக்கலாம். சீக்கிரம் உங்களுக்கு டைம் இல்லை. கிராணி வந்துச்சுன்னு நம்ம சொட்டையில் போட்டுருவோம். நம்மளுக்கு எதுவும் சொட்டை இருக்கா என்ன? 6 வயசுலாம் இருக்காதுடா எனக்கு. பாரு எப்படி நடக்கிறான். கிராணி மாதிரி தவழ்ந்து நடக்கலை. அவ்வளோதான் கைஸ். இப்போ பாரு ஒரே ஒரு புல்லட் எடுத்து நெத்தி பொட்டுலேயே வைக்கணும். அதாவது நெத்தி பொட்டில் வேணால் அதோட சொட்டையிலே வைக்கணும். ஓகே நம்ம கீழே போட்டு கிராணியை கூப்பிடுவோம் கைஸ். வருமா? சீக்கிரமா சொட்டை வருது கைஸ். அங்கேப்பா அதாவது அந்த துணி தெரிஞ்சிச்சு அங்கே. இந்த வருது. வந்துருச்சு. சீக்கிரம் வா. சுடுறோம். அவ்வளோதான் கைஸ். 2.5 நிமிஷத்துக்கு தொல்லை இல்லை. இப்போ எதுக்கு புல்லட் எடுக்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே மேலே ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும்ல, அதை சுட்டு வெளியே எடுக்குதான். ஸ்க்ரூ ட்ரைவரில் பேட்லாக்கி கொடுத்தா நல்லாயிருக்கும். கொடுத்தா புண்ணியமாக போகும். இந்த நேரம் பிடிச்ச வீட்டிலேருந்து வெளியே போயிடலாம். சுடுறோம். அவ்வளோதான் கைஸ் வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்? பேட்ரி அப்புறமா அந்த ஸ்பார்க் ப்ளக்கு ஸ்பார்க் ப்ளக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காரில் இந்த நேரத்தில் ஃபிட் பண்ணிட்டா தான் நம்மளுக்கு தொல்லை இல்லை. அப்புறம் கிராணி துரத்திக்கிட்டே இருக்கும். கிராணி இல்லை சாரி கைஸ், சொட்டை நம்ம துரத்திக்கிட்டே இருக்கும். ஓகே இப்போ முன்னாடி போய் பேட்டரியை வச்சிடலாம் கைஸ். இப்போ ஸ்பார்க் ப்ளக் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்பீடு வேணும் உனக்கு ஸ்பீடு. கேஸ் ஒலியனையும் போட்டுருவோம் கைஸ். அதான் டிக்கியை திறந்தாச்சு. ஊற்றிக்கலாம். ஊற்றிச்சு. ஃப்ளைட்ச்சு இனிமேல் இதுவும் எனக்கு தேவையில்ல. அவ்வளோதான். இப்போ போய் ஸ்பார்க் ப்ளக்கா அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்கள் எஸ்கேப் ஆக போகிறோம். பேட்லாக்கி மட்டும் வேணும். நீ ஏன் இன்சைடு போகிறேன்னு கூட கேட்கலாம். இன்சைடு தான் ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. அதான் இன்னொரு மாடி ஏறணும். அவ்வளோதான். நான் இங்கே தான் இருக்குது கைஸ். அந்த ட்ரால் இருக்குது ஸ்பார்க் ப்ளக்கு. கேமே முடிய போகுது கைஸ். இந்த நாத்தம் முடிச்ச வீட்டிலேருந்து எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சிடலாம். ஸ்பீடு இவன் ஸ்லோவாக போகிறான். பயப்படுறான் கைஸ். அதாவது அவன் பயப்படல, நாங்கள் தான் பயப்படுறோம். அது வந்துடுமோன்ட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கைஸ் இந்த கேமை ப்ளே பண்ணும்போது. ஓகே இந்த நேரத்தில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள்.
சரி நம்ம போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு அந்த என்னது அதாவது ஸ்க்ரூ ட்ரைவர் திறக்கிற இடம் 2 இருக்குது கைஸ். சீவேஜில் ஒன்று இருக்குது. இந்த இங்கே ஒரு வீட்டில் இருக்குது. சீவேஜுக்கு போயிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு. சீவேஜில் செக் பண்ணிட்டோன்னு வைங்க, அதாவது சீவேஜில் செக் பண்ணிட்டோன்னா இங்கே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேட்லாக்கி அங்கே கொடுத்தீங்கன்னு வைங்க, எஸ்கேப்டாடி நாரை பிடிச்ச வீட்டிலேருந்து அழகாக தப்பிச்சுட்டு போயிடலாம். ஓகே குதிச்சிட்டேன், போய்க்கலாம். போயிடலாம் சீக்கிரம். ஷாக் கிடையாது, சீவேஜ். ஜஸ்ட் அவ்வளோதான், வாய்க்குள்ளே போட்டுச்சு கைஸ். ஷீட். ஐயோ போச்சே. ஐயோ டே 2 கைஸ். டே 1ல் அசிங்கமாக அவுட் ஆகிட்டேன் கைஸ். அவுட் ஆகாமல் அழகாக ஃபஸ்ட்டு டேலேயே தப்பிக்கலான்னு தான் என் டார்கெட்டு. ஆனால் வாய்ப்பில்லை, நக்கடான்ட்டாங்க. ஷீட், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கைஸ். என்னடா பக்குடா இதெல்லாம். பக்கு கைஸ் தான் இருந்தோம், உள்ளாத இருந்தோம். அதாவது அந்த காலை வச்சு இழுத்து பிடிச்சிருச்சாட்ருக்கே. இப்போ கிராணிக்கு வேறு பயமாக இருக்கே. கீழே போனால் ஸ்பைடர் தொல்லை, மேலே வந்தால் கிராணி தொல்லை. வீட்டில் இருந்து ஃபஸ்ட்டு தப்பிக்கணும் சாமி. முடியல எங்களால். முடியலன்னு சொன்னோடனே எங்களுக்கு முடியலன்னு கேட்காதீங்க, அதாவது தப்பிக்க முடியல. அங்கே காஜ்வீல் இருக்குது, நம்ம தேவையே இல்லை, எஸ்கேப்பே பண்ண போகிறோம். இங்கே கொடுக்கலன்னா அங்கே தான் செக் பண்ணி ஆகணும். தயவு செஞ்சு கொடுத்துருங்கடா, மறுபடியும் கிடச்சிட போகுது கைஸ். அடாடாடாடாடாடா, ஸ்பைடருக்கு 100 ஆயிடுச்சு தான். எடுத்தாச்சு. அவ்வளோதான், கை அவ்வளோ தூரம் போகுது. எடுத்தாச்சு, போமா போ. பின்னாடி போதா, இந்த சாக்கில் முன்னாடி போயிடலாம். போயிடு. அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப்டு. ஓகே இப்படி போய் நேராக போனோன்னா இங்கே ஒரு சுரங்க பாதை வரும், அதுக்குள்ளே போனீங்கன்னு வைங்க, என்ன ஐட்டங்களோ. அவ்வளோதான், நான் பாடினேன்னா கூட காப்பி ரைட் கொடுக்குறாங்க கைஸ். ஓகே இதுக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப்பு கைஸ். அவ்வளோதான் கேமையே முடிச்சிடலாம். இப்போ இந்த ஸ்பைடர்கிட்டேருந்து தப்பிக்கணுமா? ஆமாம், இப்போ இதுக்குள்ளே போயிடுவோம். நம்ம டைவர்ட் பண்ணி விட்டு செம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். முடிய போகுது கேமு. அங்கே இருக்குது, வா 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 வா. முன்னாடி மாதிரி கதவுக்கிட்ட நின்று காலை வச்சு இழுத்து பிடிச்சிட போகுது பக்கில். ஓகே சுற்றிட்டு வா, பஞ்சு முட்டாய் கிளவி. மேலே சொட்டை கிளவி, இங்கே முடி வச்ச கிளவி. அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப்டு. அவ்வளோதான், சீக்கிரம் ஓடுறடி, ஓடுறோம். அவ்வளோதான் கைஸ். இங்கேருந்து காரு அதான் கரேஜ் போவ பக்கம் தான். இந்த ரைட்டில் எடுத்தோன்னா அடுத்த ரைட்டு. அவ்வளோதான், இப்போ எஸ்கேப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ கிராணி வேறு வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி விட்டு தூக்கி போட்டுருவோம். இதை திறந்து விட்டு தூக்கி போட்டுருவோம். இப்போ வந்து கார்கி விரைஞ்சிடுற கார்கி இடுறா. கார்கி எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு அவ்வளோதான் கைஸ், ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ரிவர்ஸு பின்னாடி போய் ஃபார்வர்டு ஒரே அடி. பின்னாடி போயிட்டு மறுபடியும் முன்னாடி வருவோம். என்னடா உடையவே மாட்டேங்குது, ஏதோ தப்பாக பண்ணிட்டோமா? இல்லை அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். கிராணி அங்கே நிற்கிது பாருங்க, தப்பிச்சிட்டோம். டேய் ஆர்ஆஃப் கேமர், கிராணி 3ல் பார்த்துக்கிறேன்டா உன்னைய. என்னடா கிராணி 3 வேறையா? ஓகே கைஸ், கிராணி வந்து விளையாட சொல்லுது. ஓகே விளையாண்டுட்டா போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, நாங்களும் சந்தோஷமாக இருக்கோம். ஓகே பாய் ஃப்ரம் ஆர்எஃப் கேமிங். பாய்.